எல்லா கமிஷனர் ஆஃபீஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எல்லாருமே இந்த விஷயம் பண்ணுறது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறார். அங்கே இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டீம் தான். ஒவ்வொருத்தருமே எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் விஜய் அவர்களோட ஃபோட்டோவோட, அந்த கட்சி கொடியோட, எல்லாரும் பண்ணுறவங்க எல்லாருமே விஜய் அவர்களோட ஃபோட்டோ இல்லை அந்த கட்சிக்கான சிம்பல் ஏதோ ஒரு இது கூட இல்லாமல் அவங்களுக்கு கிடையாது. எல்லா கம்ப்ளைண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே விஜயோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, அவங்க கட்சிக்கான சிம்பல் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இவங்கெல்லாம் கட்சியோட ஃப்ளாகை வச்சே பண்ணுறாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸை யாருமே இது வரைக்கும் கண்டித்து கட்சியோட நிர்வாகிகள் இல்லை டிவிகேவோட சீஃப் விஜய் அவர்கள் வந்து கண்டிச்சோ கண்டனம் தெரிவிச்சோ இல்லை பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னோ எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ரைஸ் பண்ணலை. தாவை கலந்து வெளியே வர்ற பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அபியூஸ் பண்ணணுன்றது ஒரு கலாச்சாரமாக வச்சு ஒவ்வொரு பெண்களா இதுக்கு முன்னாடி கட்சியை விட்டு வெளியே வந்த பெண்கள் ஆகட்டும், இல்லை இந்த கட்சிக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது கருத்து சொல்கிற பெண்கள் ஆகட்டும், எல்லாரையுமே வேற வேற விதமாக ஆபாசமாகவும் அவங்க மேலே வேற ஒரு அக்யூசேஷன்ஸு, கேரக்டர் அசாசினேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்கள முடக்கணும். எல்லா இதுலேயுமே உன்னோட பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ், உன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே க்ளோஸ், இனிமேல் எல்லாத்தையுமே டிக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சிபிஐ என்கொயரி பண்ணுற மாதிரியும் என்னமோ நாங்கள்லாம் அரசியலுக்கு வர்றோமா இல்லை நாங்கள்லாம் தப்பு தண்டா பண்ணி வந்தோமா. கடந்த ஒரு வருடத்துக்கு மேலே நம்ம தாவைக்கால இருக்கோம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு என் மேலே எந்த அக்யூசேஷன்ஸும் இல்லை, அன்னைக்கு அக்காவா தெரியும். கட்சியை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இத்தனை விதமான அக்யூசேஷன்ஸ் கொடுக்கணுன்ற அளவுக்கு வரீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்டு. தார்மீக பொறுப்பு அவர் ஏற்கணும்.